வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில காதல் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏமாற்றம் உங்களுக்கு வந்திருக்கும். காதல் என்பது ஒரு உணர்வு மட்டுமல்ல, முழு மனதையும் அர்ப்பணிக்கக்கூடிய உறவாவே உங்களுக்கு அமையும். ஆனால் அந்த அன்பை எல்லோரும் எல்லோரும் மதிக்கவில்லை. நீங்கள் உயிராக நேசித்த ஒருவர் சூழ்நிலை காரணமாகவோ, குடும்ப எதிர்ப்பாலோ அல்லது நம்பிக்கை துரோகத்தாலேயோ உங்களிடமிருந்து விலகியிருப்பாங்க. அந்த பிரிவுதான் உங்களுடைய மனதில் நீண்ட நாட்களாக ஆறாத காயமாகவே இருந்திருக்கும். வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று தோன்றிய தருணங்களும் இருந்திருக்கும். ஆனால் ஜோதிடத்தில் உங்களுக்கு கூறுவது என்னவென்று பார்த்தீங்கன்னா, உண்மையான அன்பு எப்போதும் ஒருபோதும் வீணாகாது. அந்த அனுபவம் தான் உங்களுடைய மனதை வலிமையாக்கி உறவுகளின் உண்மையான மதிப்பை புரிய வைக்கக்கூடியிருந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில 5ஆம் மற்றும் 7ஆம் இடத்து கிரகங்களின் சேர்க்கை சரியில்லாத காலத்தில் உங்களுடைய காதல் வாழ்க்கை மிகப்பெரிய வடுவை ஏற்படுத்தியிருக்கும். நீங்கள் உண்மையான அன்பையும் தூய்மையான அக்கறையும் செலுத்திய நபர்தான் உங்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் அலட்சியப்படுத்தியிருப்பார். 3ஆம் நபரின் தலையீட்டாலேயோ அல்லது இந்த சுயநல காரணங்களாலேயோ உங்களது காதல் நைகழுவி போனது. உயிரே நீதான் என்று கூறியவங்களையும் உங்களை பாதியில் தவிக்க விட்டு சென்ற போதுதான் உங்களுடைய மன உலகம் சுக்குநூறாக உடைந்திருக்கும். அந்த ஏமாற்றம்தான் உங்களுடைய தினசரி வாழ்க்கையும் வருங்காலத்தை பற்றிய நம்பிக்கையுமே அடியோடு உலுக்கிய பல இரவுகளில் நீங்கள் கண்ணீரில் நனைய வைக்கக்கூடிய நிலவாகவும் உங்களுக்கு அமைந்து வந்திருந்திருக்கும். அது மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில காதல்னு வந்துட்டாவே அது உங்களுக்கு ஒரு உணர்வா மட்டுமே இருந்திருக்காது. அதுக்காகவே நீங்க உங்களுடைய முழு மனசையும் அர்ப்பணிக்கக்கூடிய அமைப்பாவே உங்க வாழ்க்கையில நிகழ்ந்து வந்திருந்திருக்கும். ஏன்னா நீங்க அந்த அன்பை எல்லோராலையும் மதிக்கவில்லை என்ற போதுமே இல்லைன்னா நீங்கள் அந்த எல்லோரும் மதிக்கலைனாலும் சரியுமே, நீங்கள் உயிரா நேசித்த ஒருவர் உங்களுடைய சூழ்நிலை காரணமாகவோ இல்லைன்னா ஒருவர் குடும்ப எதிர்ப்பாலையும் இல்லைன்னா உங்களுடைய நம்பிக்கை துரோகத்தாலையும் தான் உங்களை விட்டு பிரிந்து சென்றிருந்திருப்பாங்க. அந்த பிரிவால தான் உங்க வாழ்க்கையிலேயோ நீங்க மனதில் ஏற்பட்ட அந்த வடுக்கள் இல்லைன்னா ஆறாத காயமாகவும் இருந்து வரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைந்து வந்திருக்கும். அது கூடவே நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜோதிடத்துல பார்த்தீங்கன்னா 5ஆம் மற்றும் 7ஆவது இடத்துல தான் கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு சரியில்லாத நேரத்துல தான் சரியில்லாத காலத்திலே தான் உங்களுடைய காதல் வாழ்க்கை ரொம்பவுமே கவலைக்கிடமாகவே இருந்து இருந்திருக்கும். ஏன்னா அந்த காதல் வாழ்க்கையில 3ஆம் நபருடைய தலையீட்டாலையும் இல்லைன்னா சுயநல காரணங்களாலேயும் தான் உங்களுடைய காதல் கை நழுவி போகக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டு வந்திருந்திருக்கும். நீங்கள் உயிரே நீதான் என்று கூறியவங்களை தான் உங்களை பாதியிலும் தவிக்க விட்டு சென்று இருந்திருப்பாங்க. அதனாலேயும் உங்களுடைய மனம் உலகம் மனம் உலகமே சுக்குநூறா உடைவது போல தோன்றக்கூடிய பிம்பமும் வாழ்க்கையில ஏற்பட்டு வந்திருந்திருக்கும். அந்த ஏமாற்றம் தான் உங்களுடைய தினசரி வாழ்க்கையும் வருங்காலத்தை பற்றிய நம்பிக்கையுமே உங்களுக்கு அடியோடு உலுக்கி பல இரவுகளை உங்களை கண்ணீரில் நனைய வைக்கக்கூடிய அமைப்பாமே இருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நல்லதே நடக்கப் போகின்றன. உங்களுடைய வாழ்க்கையில உறவுகளுடைய நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்பட உள்ளன. மிதுனம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில உறவுகளின் முக்கியத்துவத்தை உணர வைக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் இனி உருவாக்கப் போகிறது. கடந்த காலத்துல நெருக்கமாக இருந்த சில உறவுகளுடைய கூட எதிர்பாராத கருத்து வேறுபாடுகளையும் என் தவறான புரிதல்களும் பேசாமல் இருக்கக்கூடிய நிலையோ அல்லது தேவையற்ற மனக்கசப்புகளும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். நீங்கள் உண்மையாக இருந்துமே உங்களுடைய எண்ணங்களை மற்றவங்க சரியாக புரிந்து கொள்ளாமலும் போயிருந்திருப்பாங்க. சில உறவினர்களிடம் இருந்த இடைவெளி காரணமாக குடும்ப நிகழ்ச்சிகளிலும் மனதளவில் முழுமையாக மகிழ முடியாமலேயும் இருந்திருக்கும். ஆனால் இனி இந்த நிலை மாறத் தொடங்கும். புதன் கிரகத்தின் அருளால உங்கள் பேச்சில் தெளிவும் இனிமையும் அதிகரிக்கும்.
நீண்ட நாட்களாக இருந்த உறவு இடைவெளிகள் படிப்படியாகவே குறைந்து அன்பும் நெருக்கமும் மீண்டும் உங்களுக்கு அதிகரிக்க உள்ளது. முதலில் குடும்ப உறவுகளில் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடும். பெற்றோர், சகோதரர்கள், சகோதரிகள் மற்றும் நெருங்கிய உறவினர்களுடன் மனம் திறந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் உருவாக உள்ளது. இதுவரைக்கும் சொல்லப்படாமல் இருந்த சில விஷயங்களை அமைதியாக பகிர்ந்து கொள்வீர்கள். ஒருவரை ஒருவர் குறை கூறுவதற்கு பதிலாகவே ஒருவரின் நிலையை மற்றொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு உருவாக்கக்கூடும். இதனாலேயும் குடும்பத்தில் இருந்த சிறிய பிரச்சனைகள் பெரிதாகாமல் ஆரம்பத்திலே தீர்க்கப்படக்கூடும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவினர்களிடம் இருந்து எதிர்பாராத அழைப்போ அல்லது சந்திப்போ ஏற்படக்கூடும். சகோதர சகோதரிகளுடன் இருந்த மனக்கசப்புகளும் குறையும். சொத்து, பணம் அல்லது குடும்ப முடிவுகள் தொடர்பாக ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தால் அவற்றை சமரசமாக தீர்க்கக்கூடிய சூழலும் உருவாக உள்ளது. பெரியவங்களின் ஆலோசனையும் குடும்பத்தில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். சிலருக்கு உறவினர்களின் உதவியால் தொழில் அல்லது வேலை தொடர்பான புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். இதுவரை நீங்கள் தனியாக சமாளித்த சில விஷயங்களில் இனி குடும்பத்தினரேவும் முன்வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூட போறாங்க. அது மிதுனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, உங்களோட உற்றாராக இருக்கட்டும் இல்லை உறவினர்களுக்கிடையே இருந்து வந்த தேவையற்ற இடைவெளிகள் அனைத்துமே இனி வரக்கூடிய நாட்களில் குறைய உள்ளது. ஏன்னா உங்க மேல தப்பான அபிப்பிராயமும் வைத்திருந்த உறவினர்கள் அனைவருமே கூட இப்ப உங்க மேல உண்மையான குணத்தை புரிந்து கொண்டு ஏன் உங்களுடனே மீண்டும் இணையவும் விரும்பக்கூடிய நிலையும் உங்களுக்கு அமைய உள்ளன. பங்காளி சண்டைகளும் என் சொத்து தகராறுகள் அனைத்துமே இப்போ உங்களுக்கு சுமூகமான பேச்சுவார்த்தைகள் மூலியமாவே தீர்ந்து போகக்கூடிய நல்ல காலமாக அமைய உள்ளது. சுப நிகழ்ச்சிகள்ல உங்களுடைய பங்களிப்பு முதன்மையானதாகவே இருக்கக்கூட உள்ளது. உறவினர்கள் அனைவருமே உங்களை மதித்து ஆலோசனை கேட்க போறாங்க. விட்டு போன சொந்தங்கள் அனைத்துமே மீண்டும் உங்களை தேடி வருவது உங்களுடைய மனதிற்கு பெரிய நிம்மதியும் ஒருவித பாதுகாப்பு உணர்வுமே உங்களுக்கு தரக்கூட உள்ளது. சொந்தங்களுடைய ஆதரவு தான் உங்களுடைய காரியங்களுக்கு புதிய பாலத்தை சேர்க்கக்கூடிய அமைப்பாகவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய இருக்குது. அது உங்களுடைய சகோதர சகோதரி உறவுகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்துமே தீர்ந்து இனி நீங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உதவக்கூடிய நட்பண்புகளாகவே உங்க வாழ்க்கையில் அமைந்திருக்கும். உங்களுடைய குடும்ப உறவுகள்ல நல்ல மாற்றமும் ஏற்படக்கூடிய இருந்திருப்பதாலேயும் ஏன் உங்களுடைய பெற்றோராகட்டும் சகோதரர்களாக இருக்கட்டும் சகோதரர்களுக்கு இடையே இருந்த நெருங்கிய உறவினர்களுடைய மனம் திறந்து பேசக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்க உள்ளது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள் வேலை தொடர்பான புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். இதுவரை நீங்கள் தனியாக சமாளித்த சில விஷயங்களில் இனி குடும்பத்தினரேவும் முன்வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூட போறாங்க. அது மிதுனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, உங்களோட உற்றாராக இருக்கட்டும் இல்லை உறவினர்களுக்கிடையே இருந்து வந்த தேவையற்ற இடைவெளிகள் அனைத்துமே இனி வரக்கூடிய நாட்களில் குறைய உள்ளது. ஏன்னா உங்க மேல தப்பான அபிப்பிராயமும் வைத்திருந்த உறவினர்கள் அனைவருமே கூட இப்ப உங்க மேல உண்மையான குணத்தை புரிந்து கொண்டு ஏன் உங்களுடனே மீண்டும் இணையவும் விரும்பக்கூடிய நிலையும் உங்களுக்கு அமைய உள்ளன. பங்காளி சண்டைகளும் என் சொத்து தகராறுகள் அனைத்துமே இப்போ உங்களுக்கு சுமூகமான பேச்சுவார்த்தைகள் மூலியமாவே தீர்ந்து போகக்கூடிய நல்ல காலமாக அமைய உள்ளது. சுப நிகழ்ச்சிகள்ல உங்களுடைய பங்களிப்பு முதன்மையானதாகவே இருக்கக்கூட உள்ளது. உறவினர்கள் அனைவருமே உங்களை மதித்து ஆலோசனை கேட்க போறாங்க. விட்டு போன சொந்தங்கள் அனைத்துமே உங்களை